வணக்கம். யூடியூப் பிரைவேட் சேனல். பகுஜ் சமாஜ் கட்சியின் மாநில தலைவருமான ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செய்தார்கள். இதற்கு பின்னணி என்ன? ஆர்காட் சுரேஷ் என்பவர் பிரபல ரவுடி. அவர்களோடு எப்பொழுதுமே 10 பேர் கொண்ட ஒரு கும்பல் ஒன்றாகவே இருக்கும். இதில் ஆர்காட் சுரேஷ் தம்பி புன்னை பாபு என்று சொல்லக்கூடியவர். அந்த புன்னை பாபுக்கு மாட்டு இறைச்சி கடை வச்சு அங்கே அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். நல்ல ஒரு பெரிய பிஸ்னஸாகவும் போய் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் ஆர்காட் சுரேஷ் என்பவர் வட சென்னை, அதாவது புளியந்தோப்பில் வாழ்ந்து வந்தவர். அங்கு அவருக்கு ஒரு நண்பரும், அதாவது நாயுடு சின்னா என்று சொல்லக்கூடியவர், அவரும் ஒரு பிரபல ரவுடிதான். இந்த நிலையில் இவர்கள் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஒருவருக்கொருவர் யாரை எப்பொழுது நாம் சாய்த்து விடலாம் என்ற ஒரு முழு எண்ணத்தோடு இருக்கும் பொழுது, நாயுடு சின்னா அவர்களுக்கும் சென்னை பூந்தமல்லி கோர்ட்டில் அவர் ஆஜராக வேண்டும் என்ற நிலையில் இருக்கும் பொழுது, அன்று ஆர்காட் சுரேஷ் எதிர்பார்த்து கொண்டு இருந்தது போல் பூந்தமல்லி கோர்ட் வளாகத்தில் வைத்து நாயுடு சின்னா அவர் கூட வந்த வழக்கறிஞர் இருவரையும் சேர்த்து வெட்டி சாய்த்தார் ஆர்காட் சுரேஷ். அதைத் தொடர்ந்து திரு பகுஜ் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய நண்பர் ஒருவரையும், அவரும் ஒரு ரவுடிதான், அவரையும் ஆர்காட் சுரேஷ் வெட்டி கொலை செய்தார். அதை கடந்த வருடத்தில் சென்னை பட்டினப்பாக்கம் போக்குரோட்டில் வைத்து அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஹோட்டலில் வைத்து மறைமுகமான வந்த 7 பேர் சேர்ந்த ஒரு கும்பல் அங்கே அவர்கள் இருவரையும் வெட்டி சாய்த்தார்கள். இந்த நிலையில் புன்னை பாபு, அதாவது ஆர்காட் சுரேஷ் தம்பிக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மூலம் ஒரு மிரட்டல் போயிருக்கின்றது. இதை வைத்து ஆர்காட் சுரேஷ் தம்பி புன்னை பாபு திட்டம் தீட்டினார். நமது அண்ணனை பின்னாடி இருந்து கொலை செய்வதற்கு முழுமையான ஒரு காரணம் ஆம்ஸ்ட்ராங் தான் என்று நினைத்து கொண்டு புன்னை பாபு அவர்களுடைய டீம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆம்ஸ்ட்ராங் எப்பொழுது வீட்டுக்கு போகும் அவர் வரவும் அந்த ஒரு இடங்களை கெட்சி போட்டு புன்னை பாபு அவர்களோடு இருந்த கும்பல்கள் அனைத்துமே ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செய்திருக்கின்றார்கள் என்பது ஒரு முழுமையான தகவல்கள் வந்திருக்கின்றது. நம் தமிழக காவல்துறையினர்கள் எந்த நிலையில் எதையும் இறங்கி நின்று செய்வார்கள் என்பது இங்கே இருக்கக்கூடிய பிரபல ரவுடிகளுக்கு தெரியாமல் இருக்கின்றார்கள். கத்தி எடுத்தவன் கத்தியில்தான் சாவான் என்ற ஒரு பழமொழியும் இதனுள் இருக்கின்றது. இதை எங்களுடைய யூடியூப் பிரைவேட் சேனல் மூலியமாக நம் தமிழ் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். வணக்கம்.